வணக்கம். புதுக்கோட்டை வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 பேர் வழக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்க கேட்போம். மனோகரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வேங்கை வயல் வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்காக 3 பேர் இன்று புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜராகி உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் வசிக்கும் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என கூறப்பட்ட காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் சிபிசிஐடி காவல்துறையினரின் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த 3 நபர்களும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றனர். இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக தற்பொழுது புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி அத்வானந்த் முன்னிலையில் தற்பொழுது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 3 பேரும் தற்பொழுது ஆஜராகியுள்ளனர். நன்றி மனோகரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.